விருச்சகம். விருச்சகத்துக்கு குலதெய்வம் முருகரை பிடித்து கொள்ள வேண்டும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய், கொசுக்கடியெல்லாம் அதிகமாக வாங்கி மலேரியாவில் அதிகமாக மாற்றுறது யார்? விருச்சிக ராசி தான். அதனால் கொசு வலைக்குள்ளே போயிடுங்க. சாதாரண இன்ஃபெக்ஷன் மாட்டிக்குமா, ஏதாவது ஒன்று சாப்பிடுங்களா லூஸ் மோஷன் ஆகிடுமா. சாப்பிட்றதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விருச்சகத்துக்கு என்ன மன அழுத்தம் வரும். எதிரிகள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க, உங்களை பற்றி நோண்டுவாங்க, பெட்டிஷன் போடுறது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாமான்னு பார்ப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் படிப்படியாக எல்லாமே இருந்தாலும் பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். 2027 ஜூன் வரைக்கும் அதில் நான் இன்னும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதனால தான் குலதெய்வம் கொடுத்தேன். குலதெய்வம் போயிடுங்க. திங்கக்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுங்க. பெரியவங்களை காப்பாற்றிடும். தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும், புது தொழில் கிடைக்கும், புது உத்தியோகம் கிடைக்கும். டக்குன்னு எல்லா நல்ல காரியமும் நடக்கும். யாருக்கு? விருச்சகத்துக்கு. கல்யாணம் நடக்கும், குழந்தை பேர் நடக்கும், புது வீடு கிடைக்கும், புது வாசல் கிடைக்கும், வண்டி வாகனங்கள் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், வேலையிலேருந்து அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கும். பார்ட்னரால் நிறைய மாட்டியிருப்பீங்க, அதெல்லாம் மாறுவீங்க. அப்பா இவன் சகவாசமே வேணாடான்னு சொல்லிட்டு பொட்டி கடை வச்சாலும் சந்தோஷமாக இருக்கலான்னு சாதாரணமாக ஆரம்பிப்பீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ஊர் ஃபுல்லாக பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருவீங்க. ஹோட்டல் ஃபீல்டெல்லாம் ரசித்து பண்ணுவீங்க. விவசாயம் பண்ணுவீங்க. விவசாயத்தில் அதிகமான சாதனை செய்வார்கள். கால்நடைத்துறை, மீன் வளர்ப்பு, இதெல்லாம் பெருசாக பண்ணக்கூடிய ராசியில் யார் வரும்? விருச்சகம் வரும். தைரியமாக பண்ணுங்கள், அனுகூலமாக இருக்கும். டக்குன்னு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளுடன் தகராறு மட்டும் நோ. ஸோ சிஸ்டரு, பிரதரு யாராக இருந்தாலும் யார் விட்டு கொடுக்கணும்? நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்க மாட்டேன்னா ஒன்று இந்த ஒரு இதில் பார்த்தோமே, ஒரு கூட்டத்தில் இப்போ யாரோ ஒரு பையன் கடிச்சான போலீஸ்காரனை, அதுபோல் கடிக்கெல்லாம் வச்சிடும். ஸோ ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க.